எல்லோர் வீட்டிலும் காமாட்சி விளக்கு ஏற்றுவோம். எதனால் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற வேண்டும்? காமாட்சி அம்மன் விளக்கில் உள்ள மகிமை என்ன என்பதை பார்ப்போம். காமாட்சி விளக்கை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயம் உங்கள் வீடுகளில் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் ஏற்றுவீர்கள். தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். ஆன்மீகத்திலும் வரலாறிலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோர் வீடுகளிலும் ஏற்றப்படும் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு. மகிமை நிறைந்த மங்கள பொருட்களில் இதுவும் ஒன்று. எனவேதான் இதனை புனிதமாக கருதுகின்றனர். காமாட்சி அம்மன் உலக மக்களின் நன்மைக்காக சிவனை நோக்கி தவம் இருந்தவர். அவர் அப்படி தவம் இருந்த வேளையில் எல்லா தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது. இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. காமாட்சி அம்மனுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்துக் கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்குவது ஐதீகம். இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. மேலும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வலம் வர சொல்கிறார்கள் நம் வீட்டு பெரியோர்கள். திருமணம் முடிந்து கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் அங்கு முதலில் ஏற்றுவது காமாட்சி அம்மன் விளக்கைத்தான். மேலும் காமாட்சி அம்மன் விளக்கில் குலதெய்வமும் இருந்து அருள் புரிவதால் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குலம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கை. ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாது. அப்படியானவர்கள் காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குலதெய்வமாய் இருந்து என் குலத்தை காப்பாற்று என வணங்கியபடி விளக்கேற்றி வழிபடலாம். அவ்வாறு செய்யும் போது நன்மைகள் மேலோங்கும். அப்படி ஏற்றப்படும் தீபத்திற்கு பெயர் காமாட்சி தீபம். காமாட்சி விளக்கை தினமும் ஏற்றுவதால் கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க தினமும் உங்கள் வீடுகளிலும் விளக்கேற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குங்கள். வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகளோ கருத்துக்களோ எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.